ஸோ ஹாய் காய்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஸ்கே என்டர்பிரைஸ்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஜேபியில் வந்து சரியான மழையாக இருக்குது. எனக்கும் வந்து சோறு சாப்பிட்ணுன்னு அந்த இது இல்லை. ஸோ என்ன நான் பார்த்தபோது ஐஸ் பாக்ஸில் இந்த திங்ஸ்லாம் இருந்துச்சு. நான் வந்து இப்போ இதை வச்சு மேகி கோரிங் செய்ய போகிறேன். மேகி கோரிங், அதாவது மேகி கோரிங் என்ன பிராண்ட் சொன்னாக்கா இண்டோமி பரிசு அஸ்லி ஒரிஜினலோட ஃப்ளேவர் தான் நான் இன்றைக்கி பரட்ட போகிறேன். அதாவது நான் இன்றைக்கி வந்து அதில் கொடுத்துருக்குற ஜாமான் வச்சு எது பெட்ட போகிறதில்ல, நான் வந்து இதை வச்சு நான் பெட்ட போகிறேன். ஸோ அதுக்கான பொருட்கள் வந்து ஸ்வஸ்திராம், கிச்சா மாசின், அப்புறம் முட்டை 2 நான் உடைக்கிறேன். நான் அப்புறம் தான் உடச்சி ஊற்றுவேன். அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் போதும். ஃபிஷ் கேக்கு நான் ஒன்றே எடுத்துக்கிட்டேன், நான் எனக்கு கொண்டு தான் பெறட்டுறேன். அப்புறம் பூண்டு சின்ன வெட்டிக்கோங்க. ஓகே, இதை வச்சு நீங்கள் வந்து இண்டோமியோட மேகி கோரிங் பெட்ட போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். மேகி கோரிங் வந்து நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் அது அப்படியே மேகி கோரிங் அப்படியே உடஞ்சி ரெம்பூட்டாய் வரும்னு சொல்லிட்டு அது ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் அது நல்லா வெந்து இதாக எப்படி சொல்கிறது, நல்லா ஊறி நல்லா இதாகும். ஓகேவா? ஸோ வாங்க நான் சமைக்கிற வீடியோவுக்கு போவோம். ஸோ நார்மலாக வழக்கம் போல் தான் எண்ணெயை ஊற்றி சட்டி கொதித்து சூடானதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுன்னா வெட்டி வச்சு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஓகே, சேர்த்துக்கிட்டு ஒரு வதக்குங்க எல்லாத்தையும். இது பியாசா தான் காய்ஸ். நான் எப்போ சமைச்சேன் அதை ஒட்டி தான் சொல்லுவேன். என்னதுன்னா வெங்காயத்தை போட்டு வெங்காயம் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆகி வரைக்கும் வேக விடணும். ஸோ பாருங்கள், நான் வந்து இதை நல்லா வெந்துருச்சு. ரொம்ப பீஸ் கேட்க நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இது லைட்டாக ஒரு ஓரத்தில் ஒதுக்கிற பிறகு முட்டையை ஊற்றிக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து இதில் சில்லி படி சேர்க்கலாம். அப்புறம் நாகட், ஹாடாக், கோழிலாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சொன்னேன்ல ஐஸ் படி என்ன இருந்துச்சோ அதை வச்சு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சில்லி படி தண்ணி அம்மா எங்கே வச்சுருக்காங்க தெரியல. ஸோ அதனால் மாதிரி வந்து நான் என் அம்மா டிஸ்டர்ப் பண்ண வரல. ஸோ பாருங்கள், சாப்பிடுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சமைக்க தெரில, இல்லை சமைக்க ஐடியா இல்லைன்னா அதை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா நான் ஏன் வந்து அந்த இண்டோமியோட இதுவுமே பாய்க்கிறேனாக்கா எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஸோ நான் இந்த மாதிரி தனியாக இதை பண்ணி தான் சாப்பிடுவேன். அதனால தான் இப்போ தனியாக இருந்துருக்கேன். முட்டை நல்லா பொரியுது, அது நல்லா பொரியலுக்கு வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நான் வந்து லேசாக முட்டை வெந்ததுக்கப்புறம் அந்த ஒரு பக்கெட்டு நான் கிண்டிட்டேன். ஸோ அதை முட்டை வெந்ததுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கோங்க. ஓகே, நல்லா கிண்டிக்கோங்க. சைவர் கூட ஆட் பண்ணலாம். இப்போ சைவரம் நான் என்னோடய ஐஸ் பாக்ஸில் இல்லை, அம்மா சமைச்சிட்டாங்க. ஸோ நல்லா போட்டு வதக்கணும். ஸோ அந்த முட்டை நான் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்மளோட ஸ்வஸ்திராம், கிச்சா மாசின் 3 சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது தண்ணி எதுவுமே கலக்க வேணாம். ஓகே, மேகிக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்க வேணாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இடத்துல ஊசி மிளகாயில் அந்த பச்சை மிளகா இருக்குது. ஸோ பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஊசி மிளகா என்ன கிடைக்கல. ஸோ பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன். அப்படி ஊசி மிளகா இருந்தால் ஊசி மிளகா போடலாம். அது ஜஸ்ட் ஒரு உரப்புக்கு தான். போட்டு நல்லா கிட்டிக்கோங்க. ஒரு சில பேர் வந்து மிளகாவில் வந்து லாஸ்ட்டாக போடுவாங்க மேகி இறக்கிட்டு. இப்போ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சேர்னேன். ஸோ போட்டு கொஞ்ச நேரம் கிண்டிட்டு நம்மளோட மேகியை சேர்த்துக்கோங்க. அதை பாருங்க, நான் 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். மேகின்னு சொல்கிறது இண்டோமின்னு சொல்கிறேன், எல்லாத்துக்கும் தெரியும்ண்ணே. போட்டு நல்லா சபாத்தியாக வர அந்த கலர் வரைக்கும் கிண்டுங்க. நான் கிண்டதுக்கு காமிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ், நம்மளோட இண்டோமி கோரிங் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கேஎஸ்கே என்டர்பிரைஸ் ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி இந்த வீடியோ ரீபோஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண இடத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.